தேங்க்யூ. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தான். இசையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டு நிகழ்ச்சியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதிலேருந்து உங்களை மாற்றி ட்ராக்கை மாற்றி கொண்டு வரது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது மிகப்பெரிய ஜாம்பவான் இங்கே உட்காந்துருக்கார். நம்ம பேர் தான் தம்பி ராமையான், ஆனால் இது தேசிய விருது வாங்கின மிகப்பெரிய ஜாம்பவான். அண்ணே வணக்கம்ண்ணே. உங்கள் முன்னாடி பண்ணுறதுக்கும் பெருமை, உங்கள் முன்னாடி பண்ணுறதுக்கும் பெருமை. ஏதாவது நீ பேசுப்பா, அதுக்கப்புறம் நான் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுறேன். இவன் டிவி ப்ரோக்ராம்லேயும் என்னை பேச விட மாட்டான், ஸ்டேஜ்லேயும் பேச விட மாட்டான். வழக்கமாக அப்படி தான் பண்ணுவான். மனசாட்சியோட பேசுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மைக்கோட இவன் தானே, நான் பேச வேண்டியதானே. கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணுறதுன்னா என் தொண்டை வந்து உரல் அடிப்பட்ட குரல், அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அவனதை கம்மி பண்ணுங்க, எனதை கம்மி பண்ணுறாதீங்க. உண்மையிலேயே நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு காலத்தில் சொன்னது அப்போது நேர்மாற ஆப்போசிட் ஆகி போச்சு. என்னென்னா, அன்னைக்கு நாட்டை காப்பாற்ற வீட்டில் இருந்து ஒருத்தர் உயிரை கொடுக்க வாங்கினாங்க. இன்னைக்கு நாட்டை காப்பாற்ற ஒருத்தரும் வெளியே வராதிங்கன்றாங்க. அவ்வளோதான். வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. உங்களை காப்பாற்றிக்கவும் இந்த நாட்டையும் காப்பாற்ற யாரும் வர வேணாம். அன்றைக்கி சொன்னாங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து உயிர் தியாகம் பண்ணணும், இராணுவத்துக்கு ஒருத்தர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதா சரித்திரம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நாட்டையும் காப்பாற்றணும், வீட்டையும் காப்பாற்றணும், உன்னையும் காப்பாற்றணும், வீட்டை விட்டு வராதுன்றாங்க. அதை மட்டும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. ஓகே. ஏப்பா நீ இவங்களுக்கே அட்வைஸ் பண்ணிட்டியா? நீ ஏன்டா கோத்துடுற? அவங்க பல பேருக்கு அட்வைஸ். அவங்களுக்கு நான் எப்படி கப்பு சிப்புன்னு வாயை போட்டு ஒதுங்கினேன். இல்லைன்னா அண்ணன் வந்தது பேசியிருக்க மாட்டாரா? என்னென்ன ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்துட்டு தான்ப்பா நீ என்ன. சரி, ஓகே, நம்ம டேரெக்டாக கான்செப்டில் போயிடலாம். நிறைய பேர் வெளியே வந்ததுமே சொன்னாங்க. எப்பவுமே நிறைய எங்களை சொல்லும் போது ஒரு 10-15 சொல்லுவாங்க. இருந்தாலும் முதல்ல அது வந்து இதுக்கு இதே பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னதுனால அதையே திரும்ப பண்ணுறோம். ஆனால் எல்லாருக்கும் நிறைய டவுட் என்னென்னா, இது எத்தனை முறை எடிட் பண்ணியிருப்பாங்களா இல்லை கட் பண்ணி போட்டிருப்பாங்கன்னு தெரியும். இப்போ லைவாக பார்க்கும்போது இதுதான் ஆஸ் யூஷுவல் டாக்டர் கான்செப்ட் தான் மச்சான். அதை தான் பண்ண இப்படி தான் ஸ்டேஜில் தான் கன்ஃபார்மே பண்ணுறது எந்த கான்செப்ட்னு சொல்கிறது, மற்றபடி எதுவும் கிடையாது. அப்போ ஒரு டாக்டர் போயிடலாமா? நம்ம வழக்கம் போல் JMJA இதே டிவி பேராக வச்சுக்கலாம். JMJAன்னு ஒரு ஆங்கரோட வேலை என்னென்னா சார், அவர் எங்கே போயிட்டார் அந்த ஆங்கர் MC? அவர் இருந்தார் அழகாக கலராக சட்டை போட்டு. அட மாபாவிகளா, சரி ஓகே விடுங்க. ஆங்கரோட வேலை என்னன்னா, அழகா சின்னதாக கேள்வி கேட்டு வந்த விருந்தினர்களையோ கெஸ்ட்டையோ செலிபிரிட்டியோ அவங்கள நிறைய பேச வேணும். ஆனால் இப்போ இருக்கிற ஆங்கர்லாம் எப்படின்னா, இவங்களே ஃபுல்லாக பேசிட்டு வர கெஸ்ட்டை லைட்டாக பேசிட்டு ஷோவை முடிச்சு அமைச்சிருவான். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னோட இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். டைரெக்டாக ஒரு சேனல்லையோ இல்லை படத்துலையோ சீன் பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இது போல் ஒரு இன்டர்வியூனா கால் மேலே கால் போட்டால் தான் அந்த மாடுலேஷன் வரும். பாதியில் எடுத்துக்கிறேன், ஏன்னா பெரியவங்க எல்லாருமே இருக்கீங்க, தப்பாக நினைக்க. இல்லைன்னா இப்படியே வரும், அது வேற மாடுலேஷன் வந்துடும். இப்போ பாருங்க. வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் TMJA தொலைக்காட்சியில் மாலை பொழுது சரியாக 3:54 சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு நேரலை நிகழ்வு மருத்துவ நேரம். இந்த மருத்துவ நேரத்தில் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த பிரச்சனையை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்மளுடைய TMJA தொலைக்காட்சி நிலையத்திற்கு வருகை தந்திருக்கும் வயிற்று வலி நிபுணர் வடபழனியை சேர்ந்த டாக்டர் வரதன் அவர்களை அன்போடு வரவேற்போம். வாங்க சார். வணக்கம். ஒரு நிமிஷம். டாக்டர் தானே நீங்க? ஆமாங்க. என்ன இந்த கோட்டு போட்டு வந்திருக்கீங்க? என் ஒய்ஃப் சொன்னா டிவியில் பழிச்சு தெரியும், இது மாதிரி கோட்டு போட்டு. சரி, உங்க ஒய்ஃபுக்கு போய் ப்ரோக்ராம் பண்ணுங்க போங்க. என்ன ஒரு சேனலுக்கு வந்திருக்கீங்க, ஒரு டாக்டர் சார். இந்த கோட்டை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஜோசிகாரன் சொல்ற மாதிரியே இருக்கு. இது பாக்குறது ஏதோ ஜோசிகாரன் போல. டாக்டர் அவங்களுக்கு டாக்டர் நீங்க ப்ரூஃப் ஆகிறதுக்குள்ள ஷோவே முடிஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி ஷோ ரீச் ஆகும்? நல்லா இருக்கு சார். உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, நல்லா இருக்கு உங்களுக்கு. ஆனா பாக்குற ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும்? யார் டாக்டர், இதுக்கு நானே டாக்டர் நினைச்சிட்டு போயிடுவாங்க. கோட்டை கட்டிட்டு வாங்க. நல்லா தான் இருக்கு. கோட்டை வெள்ளை கோட் போட்டு வெள்ளை கோட் போட்டு வாங்க சார். சார் அது மெடிசன்ஸ் போட்டு வாடா போட. டாக்டர்னு ஒரு மரியாதையே இல்லையா? அது லைவ்ல மரியாதை கொடுப்பேன். ஏன்டா ஒரு சேனல் ஆரம்பிச்சா டக்குன்னு எங்க ஹாஸ்பிட்டல் வந்து பேட்டி எடுங்க, என்ன பேட்டி எடுங்க, அப்பதான் பேஷண்ட் நிறைய வரும். அதெல்லாம் சொல்லாதீங்க. நீ சொன்னல, நான் சொல்லுங்க, நீங்க சொல்லாதீங்க. நீ போய் வெள்ளை கோட் போட்டு வாங்க. போவான் மரியாதை இல்லாம போடா டேய், சீக்கிரம் வாடா. இல்ல கேமரா எல்லாம் ஆன்ல இருக்கு, சீக்கிரம் வந்து சொல்ல. வந்துடுறாங்க சார். எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் ஹாஸ்பிட்டல் பேட்டி எடு, அப்பதான் பேஷண்ட் வருங்க. வந்த கலர் கோட்டா மன்னிக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து போய்க்கலாம். வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் TMJA தொலைக்காட்சியில் சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு நேரலை நிலை. இன்னும் TMJA கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகல, அதனால திரும்பி பார்த்தேனே. TMJA தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நேரலை நிகழ்வு. சரியாக நேரம் இப்பொழுது 3:58. இந்த நேரலையில் ஒரு நிகழ்வு என்னவென்றால் மருத்துவ நேரம். மருத்துவ நேரத்தில் ஒரு மருத்துவரை அழைத்து வந்து அதன் மூலமாக மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது, அந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் வடபழனி பகுதியைச் சேர்ந்த டாக்டர் வரதராஜன் வயிற்று வலி நிபுணர் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கார். அன்போடு வரவேற்போம். வாங்க சார்.
இல்லை சார், அது மெடிசன் ஸ்மெல் ரொம்ப நாறுது சார், அதனால கோட்டை கழட்டி வச்சிட்டேன். வீட்டில் வந்து கொண்டு வரல, மறந்துட்டேன். இது என்ன பண்ணலான்றீங்க? அதே கோட்டை போட்டு வரட்டுமா? எப்படியா நீலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கு? சரி, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, கொஞ்சம் வெள்ளையாக கலந்துருக்கு. உட்காருங்க, வந்து தொலைக்கிறாங்க நமக்குன்னு. வாச்சதும் சரியில்லை. வா கவிதா மேடம், பெட் இருக்கா? பெட் இருந்தா சாரை படுத்துக்கு சொல்லி பேட்டி எடுப்பேன். அண்ட் அறிவு இருக்காடா? படுத்தா எல்லாருக்கும் மூக்கு தாண்டா தெரியும். நிமிர்ந்து தான் லைவ்ல மக்களுக்கு முகம் தெரியும். ஃபர்ஸ்ட் லைவா? ஆமாங்க, விளங்கிரும், நல்லா வரும். ஓகே. வணக்கம் சார், உங்களோட பிஸி ஷெட்யூல ஒதுக்கி அப்படிதான் சொல்ல சொன்னேன். ஆமான்னு மட்டும் சொல்ற. ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப இல்லப்பா, சொல்லும் போது சொல்லுப்பா. வணக்கம் சார், உங்களோட பிஸி ஷெட்யூல ஒதுக்கி இங்க வந்திருக்கீங்க. ஆமா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டுக்கு அங்க வந்துட்டு இருக்காங்க. உங்களை நம்பியே பல குடும்பங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி எங்களுடைய நேயர்களுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சி தரணும் வந்திருக்கீங்க. ஷோக்குள்ள போலாம் சார். வயிற்று வலி நிபுணர் இல்லையா நீங்க? ஆமாங்க. ஸோ வயிறை பத்தி நீங்க காமனா சொல்லுங்க, நம்ம அதுக்குள்ள ஷோக்குள்ள போயிடலாம். மனுஷனுக்கு வயிறு தான் சார். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற 78 நரம்புகள், அந்த உறுப்புகள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது வயிற்று தான். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உணவு செரிமானம் அது கூட பாருங்க, நம்ம சாப்பிட்றது எல்லாமே செரிமானம் உள்ள போயிட்டு வயிற்றுக்குள்ள போயிட்டு சிறுகுடல், மலக்குடல், பெருங்குடல்னு இந்த வேலைகள்லாம் செய்யறது கூட வயிறு தான். சரி சரி. வயிறை பாதுகாத்தாலே, மனிதராக இருக்கக்கூடிய நாம் வயிறை பாதுகாத்தாலே பலவிதமான வியாதிகள் வருவதை முன்கூட்டியே தடுத்து விடலாம். சரி, வயிறை பத்தி நீங்க ஒரு எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா காமனா இது தெரியும் எல்லாருக்குமே, வீட்டுல இருந்து நார்மலாவே தெரிஞ்ச விஷயம். நம்ம தெரிஞ்ச விஷயத்த பேச வேண்டாம். ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அதை மட்டும் சொல்லுங்க. டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம். எந்த வகைகளில் வயிற்று வலி வரும், எவ்வாறெல்லாம் வயிற்று வலி வரும், எந்தெந்த வழிகளில் வயிற்று வலி வரும்? எப்ப நான் பேசணும் அது சொல்லு சார். இது லைவ் ஷோ, நீங்க கெஸ்ட், நான் ஆங்கர். சின்னதா தான் கேள்வி கேட்பேன், நீங்க தான் பேசணும். இப்பதான் பேசணும். How can come to stomach pain in the human body? இங்கிலீஷ் தெரியாதா? நல்லா தெரியும், ஆனா நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு தெரியல. ஒரு மனிதனுக்கு, நான் லவ்வரா இவ்வளவு கிட்ட வந்து சொல்ற பேட்டி தானே, தைரியமா கேளு. ஒரு மனித எதுக்காக இந்த பக்கம் கொண்டு வரீங்க? ஒரு மனிதனுக்கு எந்த வகைகளில் எந்த வழிகளில் எப்படியெல்லாம் வயிற்று வலி வரும் அதை மட்டும் சொல்லுங்க. வயிற்று வலி வருவதற்கான முதல் காரணம் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. இப்போ காலையில எந்திரிச்சதுங்க, நம்ம எதுவுமே சாப்பிடாம ஆல்கஹால் குடிச்சா அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக வயிற்று வலி வருமா டாக்டர்? ஆமாங்க. சரி, இந்த வயிற்று வலி வருவதற்கான அடிப்படை காரணமும் ஒன்று நான் இப்ப சொல்ற பாருங்க. நேரம் தவறி நேரம் சாப்பிடுறதுங்க. இப்ப காலையில சாப்பிடுறது, மதியம் சாப்பிடுறது, நைட்டு சாப்பிடுறது அன்டைம். இப்படி ஒரு மனிதன் நேரம் தவறி நேரம் சாப்பிடுவதால் கூட அந்த மனிதனுக்கு வயிற்று வலி 100% வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? ஆமாங்க. சரி, நான் சொல்லக்கூடியது சின்னவங்க பெரியவங்கன்னு பாகுபாடு இல்லாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. கார வகைகள் சாப்பிட்டா கண்டிப்பா அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருமா டாக்டர்? வரும். சரி, நான் சொல்லக்கூடியது எல்லாம் மனசுல இல்ல, மைண்ட்ல ஏத்திக்க வேண்டிய விஷயம் சொல்றேன் பாருங்க. உடம்புக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்களா டாக்டர் மாதிரி நினைச்சுக்கிட்டு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு கண்ட டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்டனால கூட அந்த மனிதனுக்கு வயிற்று வலி வருவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கா டாக்டர்? சார் சொல்லுங்க சார். எதனா சொல்ற நீ? அம்மாடி, எதை சொல்ற? பிபி இருக்கா? இல்ல. பின்ன ஏன் அவ்வளவு கத்துறீங்க? கூலா சொல்லுங்க. ஆமாவா? ஆமா. அப்படி சொல்லுங்க. என்ன சார் நீங்க? இப்போது சொல்லக்கூடியது கூட உங்களுக்கு பயனளிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. மசாலா ஐட்டங்கள், கண்ட மசாலா ஐட்டங்கள் சாப்பிடறதுனால கூட இப்ப மனிதனுக்கு வயிற்று வலி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இருக்குடா சார். இருக்குங்க. சரி, தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க ப்ளீஸ். உங்களுக்காக நான் கூடுதலான ஒரு தகவல் சொல்ற பாருங்க. கண்ட எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள் சார், கண்ட எண்ணெயில பொரிச்ச மசாலா ஐட்டங்கள், அந்த வறுத்த ஐட்டங்கள் சாப்பிட்டா கூட ஒரு மனிதனுக்கு வயிற்று வலி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? வரேன். சரிங்க சார். இன்னும் ஒண்ணு, ஃபாஸ்ட் ஃபுட். அது ரொம்ப முக்கியம். இந்த துரித உணவுகள் போறதுல சாப்பாட்டையே வறுத்து கொடுக்குறாங்க சார். அதனால ஜீரணமாவது கஷ்டப்பட்டு வயிற்று வலி வருமா டாக்டர்? வரும். சரி, இவ்வளவு நேரம் நம்முடைய மருத்துவர், வயிற்று வலி நிபுணர், வடபழனியைச் சேர்ந்த டாக்டர் வரதன் அவர்கள் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் என்பதை முகம் பார்க்கும் கண்ணாடியை போல் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். ஐ எம் வெரி ஹாப்பி டு சே சார், இந்த நம்மளுடைய டிஎம்ஜே தொலைக்காட்சிக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் கொடுத்தீங்க. பட் சார் இதோட விடக்கூடாது, பிகாஸ் ஹி இஸ் எ டாக்டர்.
ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும்னு சொன்ன நீங்க, அதே டாக்டர் அந்த வந்த வயிற்று வலி எப்படி போக்குவது அதையும் சொன்னீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹவு கேன் ரன் அவே. இங்கிலீஷ் மட்டும் பேசாத, உங்களுக்கு புண்ணியமா போகும். அதான் வயிற்று வலி எப்படி போக்குவது. இப்போ வயிற்று வலி வர்றது கூட காரணம் தெரியும் சார். ஏன்னா வீட்டுல தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா எல்லாம் இருப்பாங்க. டேய் தம்பி அரிசி சாப்பிடாத வயிற்று வலி வரும், டேய் தம்பி டைட்டா ட்ரெஸ் போடாத வயிற்று வலி வரும், டேய் தம்பி வெயில சுத்தாத வயிற்று வலி, இப்படி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்வி? அதை கேள்வி சத்தியமா மறந்து போச்சு சார். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது ஒரு மனிதனுக்கு வயிற்று வலி எப்படி வரும்னு சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்ல போறது ஒரு மனிதனுக்கு வயிற்று வலி எப்படி போக்குவது, அதை மட்டும் சொல்லுங்க. வயிற்று வலி போக்குவதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். காலையில எந்திரிச்ச உடனே என்ன, வெறும் வயிற்றுல சார் பச்சை தண்ணி ஒரு 3 டம்ளர் குடிச்சா அந்த வந்த வயிற்று வலி போக்க முடியுங்களா? ஆமா. சரி, இது நம்ம பெரியவங்க சின்னவங்க பாகுபாடு இல்லாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடுகின்ற பொழுது ரைஸை விட வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டா அதன் மூலமா இருக்கிற சத்துக்கள் கூட போயிட்டு அந்த வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? போக்கலாம். சரி, எங்க நீங்க இதை மைண்ட்ல எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு தேவையான விஷயம் இந்த குறிப்பா எழுதி வச்சுக்கோங்க. வீக்லி டுவைஸ் சார், வீக்லி 2 நாள், வாரத்துக்கு 2 நாள் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க. அந்த சத்துக்கள் கூட போயிட்டு வயிற்று வலி தடுப்புக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரி இருக்கு. சரி, இப்ப நான் ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்றேன்னு இல்ல, உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். அந்த விஷயம் பாருங்க. இட் வில் பி மஸ்ட்ங்க. ஏன்னா கீரையில பாத்தீங்கன்னா வைட்டமின் A B C D E F வரைக்கும் சத்துக்கள் இருக்குங்க. இப்ப நீங்க கீரையை சாப்பிடும்போது என்ன பண்ணீங்க, கீரை பார்த்துட்டு உள்ள போனதுமே வயிற்றுக்குள்ள அங்கங்க நீர் கட்டி இருந்தா கூடங்க அந்த கீரை சாப்பிடனால அதை கிளியர் பண்ணிட்டு அந்த மனிதனுக்கு உண்டான வந்த வயிற்று வலியை போக்க முடியுமா டாக்டர்? முடியும். சரிங்க சார். காரத்தை கம்மி பண்ணீங்க, உப்பை கம்மியா சாப்பிடுங்க, ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க, ஜாகிங் பண்ணுங்க, சைக்கிளை பயன்படுத்துங்க, நடந்து போங்க. இப்படி எல்லாம் சொன்னா கூட ஒரு மனிதனுக்கு உண்டான வயிற்று வலி தடுத்து நிறுத்த முடியுமா டாக்டர்? ஆமா. சரி, இவ்வளவு நேரம் நம்மளுடைய மருத்துவர் ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும், அந்த வயிற்று வலி எப்படி போக்கலாம் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். ரொம்ப சந்தோஷம் சார். அகைன் ஐ டெல் யூ வெரி ஹாப்பி டு திஸ் சே, இந்த ஷோக்கு டிஎம்ஜேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் கொடுத்தீங்க. ஐ எம் வெரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அட் த சேம் டைம் கேட்க மறந்துட்டேன், ஐ எம் வெரி சாரி அபவுட் தட் மேட்டர். உங்க பிரதரும் கோ பிரதரும் டாக்டர்ல? ஆமா. அவர் என்ன ஸ்பெஷலிஸ்ட்? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. இதே ஷோக்கு அடுத்த வாரம் அவரை அமுச்சு விட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும், அந்த ஹார்ட் அட்டாக் எப்படி தடுக்கலாம்னு ஒரு பேட்டி எடுத்து நானாவது இவ்வளவு நேரம் பேசினேன். எங்க அண்ணன் வந்ததுதான் உங்க கூட பேசிதான் எங்க அண்ணனுக்கே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோண்டா. என்ன சார் நல்லா பேசுவாரு. ஓகே, ஷோ முடிக்கிற டைம் ஆயிப்போச்சு சார். ஒரு 10 செகண்ட் தான் இருக்கு. ஸோ 10 செகண்ட் இருந்தால சாரை பத்தி நான் இன்னொரு விஷயம் சொல்லி அடிஷனல் எனக்கு சொல்லு முதல்ல. இருங்க சொல்றேன். எனக்கு சொல்றேன் இருங்க. சாரை பத்தி அடிஷனல் நியூஸ் என்னன்னா, இஸ் எ நாட் ஒன்லி டாக்டர், இஸ் எ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இன் ஃபேமஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம், ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சுல மிக சிறந்த வல்லுநர். 10 செகண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ள ஒரு 3 பஞ்ச் மட்டும் சொல்லிருங்க, நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். கடின உழைப்பு அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா பத்திரிகை துறையில இருந்தா கடின உழைப்பு இருக்கணும், இல்லைன்னா இந்த துறையிலே வந்திருக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கு. வேற ஏதாவது சொல்லுங்க. விடாமுயற்சி இருந்தால்தாங்க இன்னைக்கு இவ்வளவு நினைச்சு நிக்காங்க. வேற ஏதாவது சொல்லுங்க, அவங்களுக்கு இருக்கு. உயரிய ஏங்க பத்திரிகை துறையில இருக்கீங்களே உயரிய குறிக்கோள் என்னங்க நீங்க நம்ம கிட்ட இருக்க தெரியுமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இன்னைக்கு இவங்களை பார்த்தது பயந்துட்டே, இல்ல கவிதா மேடம் இன்னைக்கு அழகா சாரி கட்டிருக்காங்க பயந்துட்டியா நீ? ரைட், வீடு ஷோ முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இதுவரை நீங்கள் பார்த்து இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய டிஎம்ஜே தொலைக்காட்சியில் பார்த்தீங்க. மருத்துவ நேரம், ஏன்னா பினிஷிங்ல தப்பா சொல்லிட்டேன். டிஎம்ஜே தொலைக்காட்சியில் நீங்க பார்த்தது. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். நீங்க எல்லாரையும் போடணும்னா தாராளமா சொல்லி அவங்களே அனுப்பலாம். எங்களை வச்சுதான் அனுப்பணும் முடிவு பண்ணீங்கன்னா அது பெரிய தப்பு. என்ன பிளான் பண்ணாங்க பத்தியா? ஆனா இவன் உண்மையிலேயே இளையராஜா சார் வாய்ஸ்ல இவன் பாடுவான்னு நினைக்காதீங்க. இவன் வாய்ஸ்ல பாடுவான் இளையராஜா சார்னு சொல்லுவாங்க. இல்ல ஏதோ பேட்டி எடுத்தீங்களா நீங்க? ஐயோ வரிகள் எல்லாம் மறந்துட்டோமே. பக்தி பாட்டு பண்ணா யாரும் தப்பா நினைக்க மாட்டீங்களா? நீ பாடுறது எல்லாமே தப்பா தான் இருக்கு போகுது. இதுல என்ன பக்தி பாட்டு? அது பாகுபாடே இல்ல. பாடு. இல்ல மச்சான், நம்ம 2 பேரும் சேர்ந்தால நீ பஜன் கூட பாடிடு. ஏன்னா நான் விட்டதுல பாடணும். அதாவது பஜன்ஸ் கூடவே ராகத்தை போட்டு வரணும். நான் சொல்ல விட்டது வரணும். சரியா? சின்னதான் பாடுறேன், யாரும் தப்பா நினைக்க. திடீர்னு இப்படி ஒரு சவாலை கொடுத்துட்டீங்க. ஓகே. ஆனா அவங்க சொன்னாங்க பத்தில, மேடம் சொன்னாங்கல்ல 3வது இது வரைக்கும் மிரட்டி கூப்பிட்டுருக்காங்க.
அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது அவங்க சொல்லல, நமக்கே தெரியுது. எங்களை போன் பண்ணி கூப்பிட்டதே ஒரு வாரம் முன்னாடி, முல்லை கோதண்டம் நீங்க கண்டிப்பா வரீங்க, எது வருவீங்க, அப்புறம் எப்படி எதுன்னு வருவீங்க அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. ஒரு பக்தி பாடல் ஆரம்பிச்சிடலாம். அதில் எதோ மறந்து போயிருந்தா மன்னிச்சிங்க. ஏன்னா திடீர்னு கேட்டது நமக்கு அப்படியே ஃபிளாஷ் ஆகி நிற்கு. நல்லா பாடுன்னு நினைக்கிறேன், ஏதோ பாடுவேன். சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, வண்ண வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வா வா வா, மணி வண்ணா நீ வா வா வா, மாதவனே ஆதவனே யாதவனே நீ வா வா, சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம் நீ வா வா, மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்வோம் நீ வா வா, காலமெல்லாம் உன்னருளை வேண்டுகிறோம் நீ வா வா, காலமெல்லாம் உன்னருளை வேண்டுகிறோம் நீ வா வா, சின்ன சின்ன பதம் வைத்து பாரா பதம் வைத்து கண்ணா நீ வா வா வா, திரௌபதி மானம் காத்தவனே தீன சரண்யா நீ வா வா, திரௌபதி மானம் காத்தவனே தீன சரண்யா நீ வா வா, காலமெல்லாம் உன்னருளை வேண்டுகிறோம் நீ வா வா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஏன்னா சுத்தமா பாடம்ன்ற இது வந்தா ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். ஐ எம் வெரி சாரி அபவுட் தட் மேட்டர். ப்ளீஸ் டோன்ட் தப்பிச்சிங்கன்னு நினைச்சிக்கங்க. அவன் ப்ரிப்பேர் பண்ணி வந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ஒரு அற்புதமான வேலையில இவ்வளோ. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன், எங்களுக்கு ரொம்ப பயம்தான். பத்திரிகை துறையாளர்கள் முன்னாடி நம்ம காமெடி பண்ணி அவங்க சிரிக்கணும். நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க, அதை சிரிக்கணும், அண்ணன் வேற வராது எப்படின்னா. ஆனால் இங்கே கம்மியாக இருந்தாலும் சிரிப்பு சத்தம் எங்களுக்கு கேட்டு அதுதான் எங்களுக்கு பூஸ்ட்டு. ஸோ உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எங்களுடைய வாசகம் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்கள் ஆழ்மனசில் இருக்கின்ற வார்த்தை இது எல்லா மேடையும் சொல்றது. எங்கள் விசிட்டிங் கார்டிலே போட்டிருக்கிறது என்னன்னா, சிரிப்பவர்கள் ரசிப்பவர்கள் துணை. எங்கள் கார்ல இருந்து எங்கள் விசிட்டிங் கார்டு வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் நாங்கள் சொல்லக்கூடியது, நாங்கள் மட்டும் இல்லை, எல்லார் மனசில் இருக்கக்கூடிய வார்த்தை, நகைச்சுவை என்ற மொழி பேசி நாங்கள் சிரிக்க வைக்கிறோம், கைத்தட்டல் என்கின்ற மொழி பேசி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புகளுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.